ஆப்பிளோட அடுத்த ஈவெண்ட் மார்ச் 25th கண்டக்ட் பண்ண போறதா பிரஸ் இன்வைட் கொடுத்திருக்காங்க. ஆப்பிள் ஏர் கிளாஸஸ் பத்தி சில லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வந்திருக்கு. iOS 12.2 எப்போ ரிலீஸ் ஆக போகுது, இந்த நியூஸை தான் வந்து இன்னைக்கு iTalks எபிசோட் நம்பர் 4ல பார்க்க போறோம். என்னோட பேர் ராபின் அண்ட் ராபின் ப்ரோ ஆப்பிள் இன் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு எபிசோடுக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபேஸ்புக் குரூப்பை பத்தின ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் நான் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபேஸ்புக் குரூப்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க நிறைய பேர் உங்களோட ஐபோன், ஐபேட், மேக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. என்னால முடிஞ்ச பெஸ்ட் ஆன்சர்ஸ் நான் கொடுத்து நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய சொல்யூஷன்ஸ், நிறைய டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ரொம்பவே ஆக்டிவா அந்த குரூப் இருந்துட்டு இருக்கு. அட் த சேம் டைம் அதுல பை அண்ட் செல் செக்ஷன் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஐபோன், யூஸ்டு ஐபோன்ஸ், ஐபேட்ஸ், மேக்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நீங்க லிஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு சின்ன ரிமைண்டர் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட குரூப்பும் வந்து ஒரு ஓப்பன் மார்க்கெட் பிளேஸ் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். போத் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ரெண்டு பேருமே வந்து இங்க நீங்க மீட் பண்றதுக்கான ஒரு பிளேஸ் மட்டும்தான். மற்றபடி யூஸ்டு மேக், யூஸ்டு ஐபோன் பர்ச்சேஸ் பண்றதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்களை நீங்க வெரிஃபை பண்ணிட்டு வாங்கணும் அப்படிங்கறத நான் ஆல்ரெடி வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க மறக்காம ப்ராப்பரா வெரிஃபை பண்ணிட்டு வாங்கணும். அப்படி நீங்க பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அந்த பையரை பத்தியும், பையர்ஸ் வந்து செல்லர்ஸை பத்தியும் ஒரு சின்ன ரிவ்யூ வந்து நம்ம குரூப்லயே விடலாம். சோ அந்த உங்களோட த்ரெட்லயே வந்து நீங்க எங்க லிஸ்டிங் போட்டிருந்தீங்களோ அதுலயே கீழே கமெண்ட்ல நீங்க மென்ஷன் பண்ணாலும் சரி, இல்ல ஒரு செப்பரேட் த்ரெட்டா வந்து நீங்க போட்டாலும் சரி. சோ இந்த டிரான்சாக்ஷன் வந்து ஸ்மூத்தா நடக்கணும் அப்படிங்கறது ஒரு விஷயம். இருந்தாலும் நம்மளோட பிளாட்ஃபார்மை நீங்க OLX குயிக்கர் மாதிரியே தான் ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கறத என்னோட ரெக்கமெண்டேஷன். சோ இன்னைக்கு iTalks எபிசோட் நம்பர் 4ஓட ஃபர்ஸ்ட் நியூஸ்க்கு போயிருவோம். iOS ஆப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மேக்குக்கு போர்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. 2019 எண்ட்லயோ இல்ல 2020லயோ வந்து இந்த பர்టిక్యులர் iOS ஆப்ஸ் வந்து macOSக்கு கம்பேட்டபிளா இருக்கிற மாதிரி கொண்டு வர போறதா சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்பிள் வந்து Swift லாங்குவேஜ் அனௌன்ஸ் பண்ணப்பவே டெவலப்பர்ஸ் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணது iOS அப்ளிகேஷன்ஸ் வந்து கண்டிப்பா மேக்ல ஒரு நாள் ரன் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தது தான். ஸோ ஆப்பிள் வந்து இதை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ரைட் நவ். அண்ட் 2019 எண்ட்லயோ இல்ல 2020லயோ வந்து இது அஃபிஷியலா அடுத்த macOS ஜெனரேஷன் வரும்போது அனௌன்ஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு iOSல இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்லாம் டச்சுக்கு மெயினா ஃபோக்கஸ் பண்ணி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆப்பிள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐபோன், ஐபேட்ஸையும், iOS டிவைசஸையும், macOS ரன் ஆகக்கூடிய மேக் டிவைசஸையும் ஒரு ரெண்டு செப்பரேட் வேர்ல்டா தான் வந்து வச்சிட்டு இருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் கூட பாத்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் சர்ஃபேஸ் லான்ச் பண்ணப்போ உங்களுக்கு அவ்வளவு பெரிய ஸ்கிரீனா இருந்தாலும் 27 இன்ச் மானிட்டரா இருந்தாலும் உங்களுக்கு டச் ஸ்கிரீன்ல வந்து எனேபிள் பண்ணி கொடுத்தாங்க. பட் இதுல மேக்கை பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் இந்த ரெண்டு வேர்ல்டையும் கம்பைன் பண்ணாமையே தான் இப்போ வரைக்கும் வச்சிட்டு இருக்காங்க. அண்ட் கண்டிப்பா இது ஃபியூச்சர்லயே அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். பிகாஸ் iOS பாத்தீங்க அப்படின்னா டச் பர்பஸ்க்காகவே வந்து அப்ளிகேஷன்ஸும் டெவலப் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபீச்சர்ஸும் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் macOS அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஒரு ட்ரெடிஷனல் கம்ப்யூட்டிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்து டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு வேர்ல்டையும் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரே ஒரு டிவைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா iPad Pro மாடல்ஸ் வந்து ஆப்பிள் கொண்டு வந்தது தான். சோ அதோட கீபோர்ட் அண்ட் ஆன் ஸ்கிரீன் டச் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டுமே சேர்ந்து வந்து உங்களுக்கு டேப்லெட் வேர்ல்டையும் கம்ப்யூட்டர் வேர்ல்டையும் ரெண்டு கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதுல கொடுத்துட்டு இருக்கு. iOS ஆப்ஸ் வந்து உங்களுக்கு macOS ஓட ஆப் ஸ்டோர்ல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது ரொம்பவே பெரிய ஒரு சர்ப்ரைஸா இருக்கும். நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? போத் ஐபோன், ஐபேட் அண்ட் மேக் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப்ஸ் எல்லாம் அங்க வரும்போது நீங்க எப்படி யூஸ் பண்ணுவீங்க, எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் அடுத்த நியூஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆப்பிளோட AR கிளாஸஸ் வந்து ரூமர்ஸ்ல இருந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 1 இயராவே வந்து அது ப்ரொடக்ஷனுக்குள்ள போயிருச்சு. அவங்க கிட்ட டிசைன் ஸ்கீமேட்டிக்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ ஆப்பிள் வந்து சீக்கிரமே ஆப்பிள் AR கிளாஸஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஆப்பிள் வந்து லாஸ்ட் இயர் iMac Pro லான்ச் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 2017ல லான்ச் பண்ணும்போது Oculus Rift யூஸ் பண்ணி 360 டிகிரி உங்களுக்கு அந்த AR எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சாங்க. ஐபேட், ஐபோன்ஸ் எல்லாத்துலயுமே வந்து இந்த AR ஃபீச்சரை வந்து யூஸ் பண்ற மாதிரி சில ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ ஆகுமெண்டட் ரியாலிட்டி மூலமா நீங்க விர்ச்சுவலா வந்து சில ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணலாம். அதோட நீங்க இன்டராக்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்தாங்க. இதை வந்து ஒரு AR கிளாஸ்னு சொல்லிட்டு ஒரு ஏர்பாட் மாதிரி, ஒரு ஆப்பிள் வாட்ச் மாதிரி ஒரு செப்பரேட் ஆக்சஸரியா ரிலீஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ சில ரூமர்ஸ் வந்திருக்கு. இந்த AR கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா 2019ஓட எண்டில் ப்ரொடக்ஷனுக்குள்ள போறதாகவும் 2020ல அதாவது 2020ஓட எண்டில் வந்து நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட்டை ஆக்சுவல் ஆக்சஸரியா வந்து ஆப்பிள் ரிலீஸ் பண்ண போறதாகவும் மிங்சி குவோங்கிற KGI செக்யூரிட்டி அனலிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இவர் சொல்லிட்டு இருந்த நிறைய ரூமர்ஸ், லீக்ஸ் எல்லாமே வந்து இது வரைக்கும் நடந்திருக்கு. ஸோ இந்த டேட்டாவே வந்து நம்ம நம்புற மாதிரி தான் இருக்கு. ஸோ AR கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆப்பிள் கொண்டு வரும்போது இது ஒரு செப்பரேட் ஆக்சஸரியா தான் கொண்டு வர போறாங்க. ஏர்பாட்ஸ் மாதிரி, ஆப்பிள் வாட்ச் மாதிரி. அதுக்குள்ளேயும் சில கம்ப்யூட்டிங் யூனிட்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஏர்பாட்ஸ்ல இருக்கிற மாதிரி W1 சிப் இருக்கிற மாதிரி இதுல வந்து அந்த பர்டிகுலர் ஜெனரேஷன் என்னவோ அந்த W1 ஆர் W4 சிப் இந்த மாதிரி என்ன வருதோ அந்த சிப் வந்து உள்ள எம்பெட் பண்ணி கொடுக்க போறாங்க. உங்களுக்கு ஐபோனை வந்து பிரைமரியான ஒரு யூனிட்டா வச்சுட்டு தான் வந்து இந்த AR கிளாஸ் ஆபரேட்டர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதுல நீங்க ரன் பண்ணக்கூடிய AR அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து 360 டிகிரி வியூல நீங்க ஆப்பிள் AR கிளாஸ் மூலமா யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். அண்ட் அடுத்த நியூஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆப்பிளோட iPad 7th ஜெனரேஷன் வந்து ஆப்பிள் ரிலீஸ் பண்ண போறதா, சீக்கிரமே ரிலீஸ் பண்ண போறதா நியூஸ் வந்திருக்கு. அண்ட் ஆப்பிள் பென்சில் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி கொடுத்தாங்க. iPad Proல மட்டுமே இருந்துட்டு இருந்த ஆப்பிள் பென்சில் சப்போர்ட் வந்து இதுல உங்களுக்கு 6th ஜென்ல உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி கொடுத்தாங்க. இப்போ iPad 7th
ஜெனரேஷன் வரும்போது உங்களுக்கு சேம் ஆப்பிள் பென்சில் சப்போர்ட் இருக்கும். அண்ட் இந்த ஐபேட் 7th ஜெனரேஷன் ஆப்பிள் ஃபோக்கஸ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா பட்ஜெட் எடிஷன் மாதிரி தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ நிறைய பேர் $300 $400 ஒரு பட்ஜெட் மாடல்ல ஒரு ஐபேட் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளோட எவ்ரிடே டாஸ்க்ஸ் வந்து பண்ணணும். வெப் ப்ரௌசிங், இமெயில்ஸ் செக் பண்றது, மூவிஸ் பார்க்கறது, அண்ட் வேற ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்றது, கேம்ஸ் பிளே பண்றது, இந்த மாதிரி எவ்ரிடே நம்ம பண்ணக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த டாஸ்க்ஸ் வந்து நம்மளுக்கு ஐபேட்ல பண்ணணும். பெரிய ஸ்கிரீன்ல iOS எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்கிறவங்களுக்கு ஐபேட் 6th ஜென் வந்து சஃபிஷியன்ட்டா இருக்கு. ஸோ அதே பட்ஜெட் மாடல்ல தான் வந்து ஆப்பிள் வந்து இந்த 7th ஜென் ரிலீஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆல்ரெடி நல்லா செல் ஆயிட்டு இருக்கக்கூடிய மாடல், அதனால அவங்க அந்த பிரைஸை வந்து சேஞ்ச் பண்ண சான்சஸ் இல்லை. ஸோ உங்களுக்கு சேம் பிரைஸ் பாயிண்ட்ல தான் வரப்போகுது. ஆப்பிள் பென்சில் சப்போர்ட்டோட தான் இருக்க போகுது. பட் ஃபர்ஸ்ட் ஜெனா செகண்ட் ஜெனா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். பிகாஸ் இன்னைக்கு 2 ஜெனரேஷன் ஆஃப் பென்சில்ஸ் வந்து நமக்கு ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. செகண்ட் ஜெனரேஷன் கொண்டு வந்தா கண்டிப்பா உங்களுக்கு 7th ஜென்ல சார்ஜிங் மேக்னெட்டிக் சார்ஜிங் ஃபீச்சரையும் வந்து உள்ள கொண்டு வந்தாகணும். ஸோ ஐபேட் ப்ரோல இருக்கிற மாதிரி. பட் சேம் டிசைன் பேட்டர்ன்ல தான் கொண்டு வர போறாங்க. டச் ஐடி உங்களுக்கு இருக்க போகுது. சேம் ஃப்ரேம் டிசைன் எல்லாமே அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ இவங்க என்ன அடிஷன் வந்து இதுல ஹார்ட்வேர் அப்கிரேட்ஸ் வந்து மைனரா இருக்கும் அப்படிங்கறத என்னோட ஒப்பீனியன். ஸோ நீங்க ஐபேட் 6th ஜெனரேஷன் நீங்க வாங்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 7th ஜென் சீக்கிரமே ஸ்டோருக்கு வந்துடும். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்த நியூஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆப்பிளோட அடுத்த ஈவென்ட் வந்து மார்ச் 25th கண்டக்ட் பண்ண போறதா அபிஷியல் பிரஸ் இன்வைட் கொடுத்திருக்காங்க. ஸோ எப்பொழுதுமே பிரஸ் இன்வைட் வந்துச்சு அப்படின்னா அதை டீகோட் பண்றதுக்குனே ஒரு டீம் தனியா இருக்கும். இந்த தடவை டீகோட் பண்றது ஒன்றும் ரொம்ப பெரிய ஒர்க் இல்லை அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு பிளாக் பேக்ரவுண்ட்ல ஜஸ்ட் இட் ஷோ டைம் அப்படின்னு போட்டு டேட்டா மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆப்பிள் லோகோவோட. இதுல ஷோ டைம் அப்படிங்கும்போது கண்டிப்பா இது ஆப்பிள் டிவியை பத்தின ஒரு விஷயம் அப்படிங்கிறது தெரிய வருது. பட் இந்த ஈவென்ட் வந்து ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்டா இருக்க சான்சஸ் இருக்கு. பெரியவே டிசப்பாயின்மெண்டா இருக்க சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஹார்ட்வேர் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து பெருசா வர மாதிரி தெரியல. ஸோ அடுத்த மாசம் எண்டில் இல்ல மிடில் வந்து இன்னொரு ஈவென்ட் கண்டக்ட் பண்ணி தான் இந்த ஐபேட் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆப்பிள் ஏர்பாட்ஸ் அண்ட் ஐபேட் மினி அடுத்த ஜெனரேஷன் இந்த மாதிரி எல்லாமே ரிலீஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ரைட் நவ் இந்த மந்த் 25th ஈவென்ட் வந்து ஆப்பிளோட சர்வீசஸ் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும் அப்படிங்கறத ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆப்பிளோட சர்வீசஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆப்பிள் டிவி வந்து அதுக்குண்டான சர்வீசஸ் வந்து ஆப்பிள் நிறைய சேஞ்ச் பண்ண சான்சஸ் இருக்கு. ஆப்பிள் நியூஸ் சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸ் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதை இன்னும் பெட்டரா ஃபைன் டியூன் பண்ணி ஆப்பிள் நியூஸ் வந்து உள்ள கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல ஒவ்வொரு மூவியும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க இதை ரெண்ட் பண்ணியோ பை பண்ணியோ வந்து அதை பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இதுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் நீங்க அமேசான் பிரைம் மாதிரி நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்தது அப்படின்னா நிறைய பேர் வந்து அந்த மூவிஸ் கலெக்ஷனை யூஸ் பண்றதுக்கு சான்சஸ் அதிகம். அண்ட் ஆப்பிளுக்கு இது நல்ல ஒரு சர்வீஸ் பிசினஸா இருக்கும். ஸோ லைவ் டெலிவிஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்பிள் டிவி மூலமா வந்து அவங்க கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்தியாவுக்கு அது வரதுக்கு ரொம்பவே லேட் ஆகும். ஸோ இப்போதைக்கு அது யூஎஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் ரோல் அவுட் ஆகும். பட் இந்த மூவி சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸ் வேணா இந்தியாவுக்கு சீக்கிரம் லான்ச் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ நீங்க ஆப்பிள் டிவி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த 25th மார்ச் 25th ஈவென்ட்ல நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ப்ராடக்ட் அனௌன்ஸ்மெண்ட் வேற என்ன உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் பாத்தீங்க அப்படின்னா iOS 12.2 வந்து ஆப்பிள் எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். மார்ச் 25th ஈவென்ட் வந்து ஆப்பிளோட சர்வீஸ் ரிலேட்டட் ஈவென்ட் அப்படின்னாலும் ஸோ அந்த ஈவென்ட்லேயே வந்து ஆப்பிள் டிவியோட அடுத்த OS iOS 12.2 அண்ட் வாட்ச் OS ஓட அடுத்த வெர்ஷன் இந்த மாதிரி மேக் OS எல்லாத்தையுமே வந்து பண்டில் ரிலீஸ் பண்றதுக்கும் அனௌன்ஸ் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ iOS 12.2 வந்து அதே அன்னைக்கு அவங்க ஐபோன் ஐபேட்ஸ்க்கு குளோபலா ரோல் அவுட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பிகாஸ் நேத்து பாத்தீங்க அப்படின்னா iOS 12.2 ஓட 5th பீட்டா வெர்ஷன் வந்து டெவலப்பர்ஸ்க்கு ரோல் அவுட் பண்ணிருக்காங்க. ஈவென்ட்க்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு 13 to 14 days தான் இருக்கு. ஸோ அடுத்த பீட்டா வரது எனக்கு ரொம்பவே டவுட்டா இருக்கு. இப்பவே வந்து ரொம்ப ஸ்டேபிளா ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த iOS 12.2 பீட்டா 5 வந்து இதோட அடுத்த 6 வராம கண்டிப்பா ஃபைனல் வெர்ஷன் வந்து ரோல் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகம். 12.2ல பாத்தீங்க அப்படின்னா பெரிய டிசைன் சேஞ்சஸ் எல்லாம் கிடையாது. ஃபீச்சர் அடிஷன்ஸ் எதுவும் பெருசா இருக்காது. உங்களுக்கு எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய 12.1.4ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்றதும் சின்ன சின்ன ஐகான் ரீடிசைன்ஸ் மட்டும் உங்களுக்கு விட்ஜெட் ஏரியா கண்ட்ரோல் சென்டர்ல இருக்கக்கூடிய ஐகான் ரீடிசைன் மட்டும் சின்ன சின்னதா வந்து ஸ்லைட் சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு அவங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஏரியான்னு பாத்தீங்கன்னா செல்லுலார் டேட்டா கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் நிறைய இருந்துட்டு இருக்கு. iOS 12.1.4ல இருக்கிறவங்களே இன்னும் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை வந்து அட்ரஸ் பண்றதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்கு. பிகாஸ் 12.1.4 பாத்தீங்க அப்படின்னா அவங்க மெயினா ஃபேஸ் டைம் ரிலேட்டடான பக் ஃபிக்ஸ் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பெர்ஃபார்மன்ஸ் ட்வீக்ஸ் தான் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ 12.2ல என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து டேட்டா கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் அண்ட் பேட்டரி ப்ராப்ளம்ஸ் வந்து பழைய மாடல்ஸ்க்கு இருக்கக்கூடியதுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் வந்து iOS 12.2ல என்னோட எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் ரிலீஸ் வந்து கண்டிப்பா இந்த மார்ச் 25th வந்து ரொம்பவே சான்ஸ் இருக்கு. இல்ல அப்படின்னா கண்டிப்பா இந்த மந்த் எண்டுக்குள்ள வரதுக்கு வந்து ரொம்பவே சான்சஸ் இருக்கு. அண்ட் ஒவ்வொரு iOS ரிலீஸ்க்கும் நம்ம எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணிட்டு நிறைய யூசர் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ நீங்க உங்களோட ஐபோன்ல இப்போ 12.1.4 எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நீங்க அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருங்க. இல்ல அப்படின்னா நம்மளோட அப்டேட்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல அப்டேட்ஸ் கண்டிப்பா கொடுப்போம்.
போட்டிருப்போம். ஐபேட், ஐபோன் எல்லாத்துக்குமே நீங்க அப்டேட் பண்ணலாமா வேண்டாமா, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிஸ்டிங்கா ஒவ்வொரு மாடல் யூஸ் பண்ற யூசரோட ஃபீட்பேக்கையும் கேட்டு வந்து நம்ம கண்டிப்பா நம்ம சேனல்ல ஷேர் பண்ணுவோம். சோ அதை பார்த்துட்டு நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். iTalks எபிசோட் நம்பர் 4ல இன்னைக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் ஆப்பிளோட லீக்ஸ், ரூமர்ஸ் எல்லாத்தையும் நம்மளோட ஆப்பிள் இன் தமிழ் சேனல்ல பார்த்து என்ஜாய் பண்ணிருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க Facebook அண்ட் வாட்ஸ்அப்ல. மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.